வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஆமா, என்ன ஆச்சு திரு உதயநிதி அவர்களுக்கு? ஞாபகம் மறதி நோய் வந்துருச்சோ? சட்டசபை நடக்குதுன்னு தெரியாதோ? மறந்துட்டு வீட்லயே உட்காந்துருக்காரா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னுடைய டேபிள்ல 3 ஃபைல் இருக்கு, ஆடிட் பண்ணது, அது என்னைக்கு திறப்பேன்னு தெரியாது, திறக்க வச்சிடாதீங்கன்னு சொன்ன அன்னைக்கு லீவ் போட்டு அவரு அன்னைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்காராமா. கல்யாணத்துல உட்காந்துட்டு அங்க பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு கல்யாணம் முக்கியமா, சட்டசபை முக்கியமா? இப்போ நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் அப்படின்னா நம்ம ஒரு பொறுப்புல இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கவங்களை அங்கே அனுப்பிச்சிட்டு நம்ம அந்த பொறுப்புக்கு சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயத்துக்கு வந்து அட்டன் பண்ணி ஆகணும். அங்கதான் ஸ்டாலின் அப்பா இருக்காரு, துர்கா அம்மா இருக்காங்க, உங்கள் மனைவி கிருத்திகா அவர்கள் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நீங்க தான் போய் அட்டன் பண்ணணும்னு அவசியமா என்ன? அங்க போய் அட்டன் பண்ணிட்டு ஆவணிய மாசம் ஆரம்பிச்சிருச்சு, போய் மைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அங்க போய் என்ன பேசுறீங்க? பூச்சாண்டி காட்டுறாரா பூச்சாண்டி அப்படின்றீங்க. யாரு? விஜய் அவர்களை பூச்சாண்டி காட்டுறாராம்மா பூச்சாண்டி. ஃபைல் ஓப்பன் பண்ணுவாரு சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப துள்றீங்க. உங்க பிரச்சனைய இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தீர்த்துருவாரு, கவலைப்படாதீங்க. ரொம்ப நாள் இழுக்க மாட்டாரு. ஆனா மக்கள் பிரச்சனை ரொம்ப முக்கியம் இல்லையா? முதலமைச்சராகிய விஜய் அவர்கள் தினமும் வந்து உட்காந்துட்டு போறாரு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? போய் டாக்டர் கிட்ட ஏதாவது காட்டுங்க. ஏன் இந்த ஞாபக மறதி நோய் இருக்குன்னு. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸா இல்லை லாங் டேர்ம் மெமரி லாஸான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம். மக்கள் பணியில் இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு நோய் இருந்தால் மக்களுக்கான பணிகளை செய்ய முடியாது. அப்புறம் உங்களுக்கு அப்புறம் வேற யாரையாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஸ்டாலின் அப்பா பண்ணாரு ஒரு விஷயம், 70 வயதுக்கு கீழே இருக்கவங்க தான் நம்ம கட்சியில இந்த பொறுப்புல இருக்கணும், அதுக்கு மேல இருக்கவங்க இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு அப்போ ஒரு சந்தேகம், அப்போ ஸ்டாலின் அப்பா இருக்க மாட்டாரா எந்த பதவியிலையுமே? அவருக்கு 70 மேல தானே வயசு. ஆனா தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க, தொண்டர்கள் எல்லாம் மாறிடணும். என்னங்க சார் உங்க நியாயம்? எப்பவுமே தப்பு கணக்கு தான் போடுவீங்களா? வயதை வச்சுதான் ஒருத்தருடைய அறிவை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க, ஒருத்தருடைய டேலண்ட்டை வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க பார்த்தீங்களா? வயதானவர்கள் ஒன்றும் அறிவில்லாதவர்களும் கிடையாது, அதுக்காக வயது குறைந்தவர்கள் எல்லாம் அறிவானவர்களும் கிடையாது. அந்த இள ரத்தமும் அந்த அனுபவமும் சேர்ந்தாதான் கரெக்டான ஒரு கவர்னன்ஸை கொடுக்க முடியும். அவங்களுடைய ஐடியாஸும் நமக்கு வேணும், அதனால அவங்க வேணும் நமக்கு, அவங்கள ஒதுக்க முடியாது. இதுக்கு நடுவுல ஸ்டாலின் அப்பா வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காராமே, கொளத்தூர்ல வந்து அந்த VS பாபு ஜெயிச்சது வந்து வழக்கு செல்லாதுன்னு செக் பண்ணுங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு எண்ணிக்கையில அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு ஸ்டாலின் அப்பா. யார் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்குறானே தெரியல. டிவிகே கவர்மெண்ட் வந்து 4 மாசம் ஆகுதா, எப்படியாவது சட்டசபைக்குள்ள வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க போல இருக்கு. இன்னொன்னு நேர் வழின்றது ஒரு வழி, அந்த வழியை சூஸ் பண்ணி டிவிக்கே உள்ள வந்துட்டாங்க. உங்களுக்கு அந்த நேர் வழியே தெரிய மாட்டேங்குது. இப்படி போறீங்க, குறுக்க போறீங்க, அந்த பக்கம் போறீங்க, சுத்திட்டு வரீங்க, யூட்டர்ன் அடிச்சுட்டு வரீங்க. எப்படி அடிச்சாலும் ரிசல்ட் அதுதான் சார் வரும். இவிஎம் மிஷினை நீங்களா கண்டுபிடிச்சிங்க. 2024ல 40க்கு 40 தொகுதிகள் ஜெயிச்சப்போ மட்டும் மாத்தட்டிட்டீங்க. அப்ப எந்த இவிஎம் மிஷினும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு தொகுதியில நீங்க தோத்ததுலதான் இவிஎம் மிஷின் எல்லாம் பிரச்சனையா இருக்கு. போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்க மகனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி சட்டசபைக்கு வந்து அட்டன் பண்ண சொல்லுங்க. இன்னும் 6 நாளோ என்னமோ தான், 5 நாளோ என்னமோ தான். 5 நாள் கூட கிடையாது, இந்த வாரத்தோட முடியுதுன்னு இன்னமும் நினைக்கிறேன். தயவு செய்து வந்து அட்டன் பண்ணி மக்களுக்கான பிரச்சனை கொஞ்சம் பேச சொல்லுங்க. கூட்டம் கூட்டி மொக்க ஐடியாஸான வேலைகள்லாம் பண்ணாதீங்க. ஜென்சி டிஎம்கே நீங்க அட்டர் ஃபிளாப்பு. அடுத்து என்ன பண்ணீங்க? காக்ரோச் டீமுக்குள்ள பூந்து புது காக்ரோச்சா உருவெடுக்க பார்த்தீங்க, அதுக்கு மேல அட்டர் ஃபிளாப்பு. அடுத்து இப்போ புதுசா இந்த ஒரு டீம் ஃபார்ம் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா பர்சனலா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கால் பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி டீம் ஃபார்ம் பண்ணலாம் வேணா கேளுங்க. அவர் ஜெனூனா எதிர்கட்சியா இருந்தாலும் நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாரு. கட்சி திமுக கொஞ்ச நாள்ல இப்போ இது ICU பெட்ல இருக்கு, அட்லீஸ்ட் உயிர் தேழவாவது செய்யும், இல்லைன்னா கஷ்டம். அடுத்து சபாநாயகர் வச்சு செய்யின்னு செய்யறாருப்பா. அவர் வந்து ரொம்ப நடுநாயகமா இருக்காரு, ரொம்ப சூப்பரா பண்றாரு, நம்ம பல வீடியோல பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு ஹீரோவாவே வந்துட்டாரு. JCD பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நமக்கு இருக்காருன்னே தெரியாதுல்ல, டிவி கேக்கு வரதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரியாது. ஆனா இப்போ JCD பிரபாகர் அப்படின்னா அத்தனை பேருக்கும் தெரியுது. முக்காவாசி பேருக்கு JCD பிரபாகர்னா யாருன்னு தெரியுது. அந்த மனிதர் நடுநிலையா பண்ற விஷயங்கள் அவ்வளவு சூப்பரா, அவ்வளவு கலைபரம் நடக்குது. முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு, அந்த தீர்மானத்தை பத்தி பேசக்கூடாது 55 விதியின் கீழ் அப்படின்னு படிக்கிறாங்க. அதுக்கு கீழே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற கோரிக்கைகளை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க. ஆனா திமுக அந்த டாபிக்கை தான் நாங்க பேசுறோம்னு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க அலோவ் பண்ண முடியாது, நிற்கிறதா தான் இருங்க, இல்லை வெளியே போங்கன்றாங்க. அங்க நின்று அமளி பண்றாங்க திமுக காரங்க. காவலர்களை கூப்பிடுவேன்னு சொல்றாரு சபாநாயகர் அவர்கள். எல்லாம் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் வந்து எழுந்து கோரிக்கைகளை பத்தி பேசுறாரு. கடைசியில பார்த்தா திமுக MLA வாமா,
அவரை அப்ரிஷியேட் பண்றாரு சபாநாயகர் அவர்கள். நீங்க அத்தனை பேர் வெளிநடப்பு செஞ்சாலும் உங்க கட்சியில மக்களுக்காக மக்களின் பிரச்சனையை பேசணும் நிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. சத்தியமா அந்த திமுக எம்எல்ஏக்கு என்னுடைய வணக்கங்கள். மனுஷன் அவருடைய பதவிக்கு நியாயப்படுத்துறாரு. அவருடைய பதவிக்கு மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயமா செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா மற்றவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆனா போனவங்க போன மாதிரியே போயிட்டாங்களா பாத்தீங்களா, 10 நிமிஷத்துல திருப்பி ரிட்டர்ன் வந்து உட்கார். ஏன்னா அதுக்கு ஒரு பேச்சு வந்துடும், அதுக்கு ஒரு மீம் வரும். எதுக்கு வந்து இந்த கல்யாண மேடையில உதயநிதி அவர்கள் சொன்னாரு, ஒரு எம்எல்ஏ பேர் தெரியுமா உங்களுக்கு, ஒரு மினிஸ்டர் பேர் தெரியுமா, வரிசையா 234 தொகுதியில இருக்கவங்க பேர் தெரியுமான்னு கேட்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ அவங்க தொகுதி எம்எல்ஏக்கள் 2021 இருந்து 25 வரைக்கும் 26 வரைக்கும் இருந்தாங்க இல்லையா, அவங்கள இருந்தவங்க அத்தனை 234 தொகுதி இருக்கிற எம்எல்ஏ எல்லா பேரும் சொல்லிடுவார வரிசையா. யாராவது ஒருத்தர் எழுந்து கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. அப்பா எங்க மைக்க பிடிச்சிட்டு பேசினாலும் ஒரே பொய்யா பேசுறாரு. ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 30 பசங்க இருக்காங்கன்னா அந்த 30 பசங்களோட பேர் ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே, 300 பசங்களோட பேர் ஞாபகம் வச்சுக்கணுன்றது கஷ்டம். அதுல யாரு நல்லா பண்றாங்களோ அவங்கதான் ரிஜிஸ்டர் ஆவாங்க. எங்கே போனாலும் அவதூறு அவதூறு அவதூறு, ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ், ஃபால்ட் நியூஸ் ஃபால்ட் நியூஸ் ஃபால்ட் நியூஸ். என்னடா 3 வாட்டி சொல்றேன்னு பாக்குறீங்களா? விஸ்வநாதன் ஐயா டிவி சைட்ல இருந்து ஒருத்தர் வச்சு செஞ்சுட்டாரு. அவர் வந்து பேசுறது எல்லாத்தையும் டபுள் டபுளா 2024 4 வாட்டி சொன்னாரு. மனுஷன் எதிரில் இருக்கவங்க எல்லாம் நொந்துட்டாங்க. அவர் எப்படி எழுந்து எல்லாத்தையும் இதே மாதிரி 2 வாட்டி சொன்னா நாங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கணும், டைம் ஆகுது இல்ல அப்படின்னு நேரு எழுந்து சத்தம் போட ஆரம்பிச்சாரு. உடனே அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் எழுந்தாங்க, எஸ் சார், நீங்க 4 நிமிஷம் உங்க தலைவரை பத்தி பாராட்டா பாடி தீத்தீங்க, அதை நாங்க கேட்டோம்ல, அமைதியா தானே கேட்டோம், அதை மட்டும் நாங்க கேட்கணும். அவர் பேசுறது 59 வருட அனுபவத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டுமேன்றாரு. அதாவது இந்த திமுகல இருக்கவங்களுக்கு எப்படின்னா, அவங்க பாடுறது புகழாரம் எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்றாங்களாமா. என்னன்னு, தன்னுடைய தலைவர் இப்படி பண்ணாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்படி பண்ணாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணுமா. அதை தாண்டி அவதூறு பரப்புனாதான் மக்களுக்கு நடுவுல பிரபலமா இருக்க முடியும். இவ்வளவுதான் இவங்களுடைய மைண்ட் செட். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அங்க போய் உட்காடுறீங்க நீங்க. அடுத்து வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசுனது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப முக்கியமா யூஸ்ஃபுல்லான விஷயம் கூட. பள்ளியில இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நாள் பேக் இல்லாம அனுப்பலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்படுறதாகவும், சுத்தமான கழிவறைகள் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. இது வந்து வெறும் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இல்லாம இந்த மெட்ரிக் ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸுக்கும் இந்த பணிகள்ன்றது இவங்களுடைய இன்ஸ்பெக்ஷன்ன்றது நடக்கணும்ன்றது என்னுடைய பர்சனலான கோரிக்கையா நான் வைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, பர்சனலா என்னுடைய மகள் வந்து ஸ்கூலுக்கு போனான்னா நான் சாயங்காலம் வரைக்கும் அங்கே பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அந்த ஸ்மெல் பிடிக்காது. நார்மலா வீட்லயே போகணும்னா காலை இப்படி குறுக்கி வச்சுட்டு தான் ஈரம் இருந்தா போவாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல சுத்தம் இல்லைன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பெண் பிள்ளைகளுக்குலாம் இன்னும் அதிகம். போய் பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னா சுத்தம் இல்லைன்னா அவங்களுக்கு அது இன்ஃபெக்ட் ஆகலாம், எவ்வளவோ நடக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன், மாதம் ஒரு இன்ஸ்பெக்ஷனோ மாதத்துக்கு 2 தடவையோ வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே நிஜமாவே ரொம்ப தரமா இருக்கும். நோ பேக் டே சொல்லியிருக்காங்க, அப்ரிசியேட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து பிடி பீரியட் கட் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் கதறாங்க, பிடி பீரியட் இந்த மிஸ் எடுத்துக்கிறாங்க அந்த மிஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னுட்டு. அந்த மாதிரி பிடி பீரியட் கொடுத்தா கடவுளா கும்பிடுவாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை. அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய திட்டங்கள், இது முதல்லயே நான் சொல்லியிருப்பேன், ஆனா இவங்க இதெல்லாம் முக்கியமா பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக் என்னால பேசாம இருக்கவே முடியல. அதனால இவங்களெல்லாம் பேசி முடிச்சாச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன திட்டம், பரந்தூர் விமான நிலையம் ரத்து. அடுத்தது முக்கியமான விஷயம் சிலிண்டர். 6 சிலிண்டர்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 சிலிண்டர்கள் முதற்கட்டமா, அவர் சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, முதற்கட்டமா இனிஷியேட் பண்ணும்போது 3 சிலிண்டர்கள் கொடுத்து டெஸ்ட் பண்றோம். ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுக்கும் நேரத்துல வெளிநாட்டுல அந்த போர் நடக்கல. ஆனா இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர் நடந்து முடிஞ்சு நமக்கு எவ்வளோ இருப்பு இருக்கும் என்னன்னு தெரியாது. இந்த நேரத்துல நம்ம சொல்லிட்டோம் கொடுத்துடுறோம் அப்படின்னு இனி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்ம தலையிலேயே நம்ம மனவாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு இதை நான் வாங்கி கொடுக்குறேன் அடுத்த மாசம் சொல்லியிருப்போம். அப்போ அடுத்த மாசம் இது வரும் அப்படின்ற ஒரு கணிப்புல நம்ம சொல்லியிருப்போம். அடுத்த மாசம் சம்பளத்துல அது வரல அப்படின்னும் போது அந்த குழந்தைய நம்ம எப்படி சமாதானப்படுத்த போறோம்? ஏமாத்த போறது கிடையாது. இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் நான் இந்த மாசம் அடுத்த மாசம் வாங்கி கொடுத்துட்றேன், இல்லைன்னா 2 மாசம் கழிச்சு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர ஏமாத்திட்டு போக மாட்டோம். அதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் கிட்ட நடந்துக்கிற விஷயம். பொங்கல்ல இருந்து 3 சிலிண்டர்கள் தரப்படும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் போக போக ஒரு வருடம் காலை பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏத்துவாங்க. அதே மாதிரி இந்த சில பேர் வந்து
இதுக்குன்னே உட்காந்துருக்காங்க பாருங்க, வாடகை வாய்கள், சாக்கடை வாயன்கள் எல்லாம். அவங்க எல்லாம் பேசுறது இதெல்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, சும்மா வெத்து வேட்டு, வெறும் வாய்ஸாவிடாது, வெறும் வாக்குறுதிகள் தான், இதெல்லாம் தூக்கி குப்பையில தான் போடணும். ஆனா அவர் ஒன்னொன்னுத்தையும் நிறுத்தி நிதானமா அலசி ஆராய்ஞ்சு அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்புறம் இந்த இளைஞர்களுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, இந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து அந்த 4000 ரூபாய் அப்படின்றது அவங்க வேலைக்கு போகாத வரைக்கும், அவங்க 10 வருஷம் வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷமும் 4000 ரூபாய் கொடுக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் இத்தனை நாட்கள், இத்தனை காலம் அப்படின்னு இருக்கு, அந்த பீரியட் வரைக்கும் தான் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீ வேலையை தேடிக்கணும், அது உன் டேலண்ட் அப்படிங்கிறது தான். இது புரியாம சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சில இந்த ஊர் சுத்துற பசங்க எல்லாம், நமக்கு மாசம் மாசம் இனிமே காசு வந்துடும், நம்ம வேலைக்கு போகலனாலும் நம்ம கையில காசு இருக்கும். ரொம்ப தப்பு. அது ஒரு சில காலம் வரைக்கும் தான், அதுக்குள்ள உங்க வேலையை நீங்க தேடிக்கோங்க அப்படின்றது தான் அங்க விஷயம். எல்லாத்தையுமே சோம்பேறி ஆக்குறதோ, அதோ ஒரு ஒப்புக்கு சப்பா கட்சி வந்து பேசிட்டு இருக்கு, நாங்க மக்களை சோம்பேறி ஆக்க மாட்டோம் இலவசங்களை கொடுத்து. இது இலவசங்கள் இல்ல, அவங்கள ஊக்கப்படுத்துறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் கூட குறைக்கப்படலாம். இதெல்லாம் முதலமைச்சர் யோசிப்பார். மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அதை மட்டும் நல்லது பண்ணிட்டு போகணுன்றதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதுல இருந்து இப்படி டீவியேட் ஆகவே மாட்டார். அதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். மக்களும் நம்ம பார்க்குற சகோதரர்களும் இதை நம்பணும்னு நான் ஆசைப்படுறேன்.